இலங்கையை சோகத்துக்குள்ளாக்கிய விபத்து தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராவனெல்ல பகுதியில் நேற்று 5ஆம் திகதி இரவு இடம்பெற்ற தனியார் பஸ் விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 18 பேர் வரை காயமடைந்து பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். பஸ் சுமார் 500 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியது. சிறிய கப்ரக வாகனத்துடன் மோதிய நிலையிலேயே குறித்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளாகியது. வெள்ளவாய பாதையின் 24வது கிலோமீட்டர் தூரத்தில் நேற்றிரவு 10 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் 15 பேர் பலியாகியுள்ளதாகவும் மேலும் ஒரு சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் தெரிவிக்கின்றனர். நேற்று தங்காலை நகரசபை ஊழியர்கள் சுற்றுலா பயணம் ஒன்றை மேற்கொண்டு நுவரெலியா பதுளை எல்ல பகுதிக்கு வருகை தந்து மீண்டும் தங்காலை நோக்கி பயணித்த வேளையிலேயே இந்த கோர விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து இடம்பெற்ற வேளையில் பேருந்தில் சுமார் 33 பேருக்கு மேல் பயணித்திருக்கலாம் என தெரிய வருகின்றது. இரவு நேரம் என்பதால் விபத்துக்குள்ளானவர்களை மீட்பதற்கு பாரிய சிரமத்தை எதிர்நோக்கியதாக மீட்பு பணியை மேற்கொண்ட போலீசார், விசேட அதிரடிப்படை, இராணுவத்தினர் மற்றும் விமானப்படையினர் தெரிவிக்கின்றனர். விபத்துக்கான காரணம் தொடர்பாக எல்ல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் பேருந்து மோதுண்டதாக கருதப்படும் சிறிய கப்ரக வாகனத்தின் சாரதி விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன.